வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில ஜெனரல் அப்டேட் அண்ட் சில பங்குகள் பற்றின அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற அப்டேட்டே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பற்றியான அப்டேட் தான். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, கசகசன்னு எல்லார் கூடயும் பார்த்தீங்கன்னா, சண்டைய போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு படி மேல போய் அவங்க அலைஸ் கூடயே ஒரு மோதல் போக்க கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப் இப்ப நின்னுட்டு இருக்காரு. என்ன அந்த பிரச்சனைன்னா, இந்த கிரீன்லாண்ட் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை தான். இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து கண்ண உறுத்திட்டே இருக்கு. எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு குழந்தையாட்டம் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாட்டோட இடத்த எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது எந்த வகையில நியாயம்னு தெரியல. இப்போ அதுக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, யூரோப் யூனியன் கண்ட்ரீஸ் அ குரல எழுப்பியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனா, ஒரு பக்கம் இந்த நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னா, அமெரிக்கா தான். மோஸ்ட்டா சொல்லப்போனா அமெரிக்கா தான் நேட்டோ அப்படின்னே நம்ம சொல்லலாம். பல கண்ட்ரீஸ் அதில இணைந்து இருக்காங்க. இப்போ இதிலேயே ஒரு பெரிய குளறுபடி ஏற்படுது. ஒரு பஞ்சாயத்து ஏற்படுது. நாளைக்கு இந்த நேட்டோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பொருளா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா இப்ப என்ன பண்றாங்கன்னா, டாரிஃப் பார்த்தீங்கன்னா, யூரோப் யூனியன் கண்ட்ரீஸ் மேல போட போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 10% டாரிஃப் போட போறதாவும், இது தொடர்ந்து ஒரு ஜூன் மாசத்துக்குள்ள ஒரு 25% டாரிஃபா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன நாடுகள் இடம்பெற போகுதுன்னா, யுகே, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து அடுத்தது இந்த டென்மார்க். இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது இந்த டாரிஃப் போட போறதா சொல்றாங்க. இது எங்க முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்துல நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, பதற்றம் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. இடையில கொஞ்ச நாள் ட்ரம்ப் வாய தொறக்காம லீவ் விட்டுருந்தாங்க போல. பட் இப்ப திரும்ப ஆக்ரோஷமா வந்திருக்காரு ட்ரம்ப். ஏதாச்சும் ஒரு வேலைய பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பதற்றம் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் போர்ல போய் முடியுமா? இல்ல வேற எதுலயும் போய் முடியுமா? அப்படின்ட்டு தெரியல. அது போக டென்மார்க் பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்துல படைகளையும் கொண்டு இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா டச் பண்ற மாரி இருந்ததுன்னா தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில யூரோப் யூனியன் கண்ட்ரீஸும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுவோம். மேபி இது நாளைக்கு ஒரு பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையா மாறுச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் நடக்கும். நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல, குளோபலா எல்லா மார்க்கெட்லயும் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எது வேணா நடக்கலாம் ஃபியூச்சர்ல. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்பவே வித்துறலாமா? நண்பர்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, நாளைக்கு வார் வருது அப்படிங்கிற ஒரு பதற்றம் இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்பவே நான் பேசாம எல்லாத்தையும் வித்துட்டு பணத்த சேஃப்டியா கொண்டு போய்க்கலாமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா, நாளைக்கு வார் வரலாம், இல்ல வராமலும் போகலாம். வந்ததுன்னா, நீங்க நெனச்சது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். அப்ப முதலீடு பண்ணணுமோ, இல்ல பண்ணாம இருப்போம். நம்ம ஒரு வழியா சேஃப் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மேபி வார் வரல, எதுவும் நடக்கல, மார்க்கெட் திரும்பவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுதுன்னா, ஸோ அப்ப நம்ம வெக்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பஃபர் அமௌண்ட் நம்ம கையில டெஃபினட்டா இருக்கணும். அதுவும் குறிப்பா தொடர்ந்து இதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்குன்ட்டு, ஒரு பக்கம் லிக்விட் ஃபண்ட நோக்கி தான் நம்ம 2 வருடமா நுழைஞ்சு போயிட்டே இருந்தோம். அதுக்கேற்ற பலன் நமக்கு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பணம் நம்ம பக்கம் இருக்கு. பணம் கண்டிப்பா இருக்கணும். மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நமக்கு பணத்த போடுறதுக்கு. அதே மாரி நல்ல பங்குகள் பல விஷயங்கள் இந்த மாரி இடையூறுகள் நடக்கும். ரஷ்யா வார் வந்தப்ப கூட இதே மாரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டு பல பங்குகள் கரெக்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் ஒரு உச்சத்த தொட்டிருக்கு. வித்து வித்து வாங்குற விளையாட்டுல மார்க்கெட் நல்ல பங்கு நல்ல ரேஞ்ச்ல இருந்ததுன்னா, தொடர்ந்து ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல நல்ல பங்கெல்லாம் இல்ல. இதிலருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பங்குகள்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரியான குளோபல் டென்ஷன்னால மீண்டும் பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி மத்த மெட்டல்ஸோட விலையெல்லாம் ஏறுங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு. ஏத்துனாலும் ஏத்தலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏறிட்டு தான் இருக்கு. பட் ஏதோ ஒரு டைம்ல எண்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் இப்ப பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து ஒரு அ புக்கிங் பண்ணலாம். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். இப்போ கோல்டா? சில்வரா? அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா, அதிகமா போயிட்டுருக்கு. ஆனா பலரோட எதிர்பார்ப்பும் என்னன்னா, கோல்டு பெட்டர். சில்வர் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. லாங் டெர்ம்ல சில்வர் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, பலரும் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனா உண்மையிலே சில்வர் லாங் டெர்ம்ல ரிட்டர்ன் குடுக்கலையான்னு எடுத்து பார்த்தோம்னா, கோல்ட காட்டிலும் ஒரு படி மேல தான் சில்வர் ரிட்டர்ன டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனா வாலடைல் ரொம்ப அதிகம். என்னைக்கு நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சில்வர பொறுத்தவரைக்கும். கோல்டு ஓரளவு
ஒரு ஸ்டேபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் சில்வர் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வளட்டல் நடக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. ஆனா, இந்த வளட்டையில பார்த்தாலும் யார் பயப்படணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த இடைப்பட்ட டைம்ல போய் வாங்குவாங்க. நல்ல ஒரு ராலி நடந்ததுக்கப்புறம் போய் வாங்கக்கூடிய ஆட்கள் தான் இத பார்த்து வந்து பயப்படணும். ஸோ சில பேர் இப்போ சில்வர் இங்கேருந்து இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ரிட்டர்ன குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி சில்வர் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரிட்டர்ன வந்து குடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன குடுக்குமா அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ இன்னும் வந்து கொஞ்சம் ரூபா தான். ஒரு ரூ. 15 கிட்ட வந்து மேல ஏறுச்சுன்னா, 3 மடங்கு லாபம் மட்டுமே 3 மடங்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சில்வர்ல கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து யாரும் வந்து இத பத்தி டிஸ்கஸ் கூட பண்ணதில்ல. ஸோ இத பற்றி பெருசா கண்டுக்காத ஒரு டைம்ல நம்ம இந்த சில்வர பார்த்தீங்கன்னா கண்டுக்கிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மள பொறுத்தவரைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க சில்வர. ஸோ இது முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ மிகப்பெரிய ஒரு சைட்வே. ஆனா இந்த சைட்வேல நம்ம எண்ட்ல தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். முன்னாடியே கொண்டு போய் சில்வர்ல போய் உட்காந்துக்கல. எண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். பிரேக் அவுட் கூட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சில்வர்ல வந்து ஏற்பட்டது. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம். ஸோ இந்த மாரி கன்சாலிடேஷன நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்த சில்வர் நமக்கு கத்துக் குடுக்குது. ஸோ திரும்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். இது என்னோட பெருமைய பேசுறதுக்காக இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணல. அந்த இடத்துல நான் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டேன் அப்படிங்கிறத பேசுறதுக்காக நான் இத திரும்ப உங்க கூட ஷேர் பண்ணல. எதுக்கு பண்றேன்னா, இந்த மாரியான ஒரு சைட்வேஸ நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி கமாடிட்டி பங்குகள், குறிப்பா க்ரூட் ஆயில் ரிலேட்டடான OMC பங்குகள் எல்லாம் சேம் இதே மாரியான ஒரு சூழ்நிலையில வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி குடுத்தது. அந்த மாரியான டைம்ல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ரிட்டர்னுக்கான ஒரு அடிக்கல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு படிப்பினையா நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிட்டர்ன் இதெல்லாம் தாண்டி ஸோ என்ன நேரத்தில என்ன முடிவு எடுக்கணும். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, பயந்து வித்தாங்க. எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்கு? எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா, ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது தான். வெறும் 10, 15 ஒரு 20% கிட்ட சில்வர் பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்ல இருந்து விழுந்தது. இந்த டைம்ல எத்தன பேர் பயந்து சில்வர வித்தாங்க. ஆனா, ஏன் அவங்க வித்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி யாராச்சும் எடுத்தாங்களா? யாராச்சும் பார்த்தாங்களான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. ஸோ ஏன் அவங்க இந்த இடத்துல வந்து வித்தாங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லாரும் நஷ்டத்துல இருந்தாங்க. ஸோ அவங்க நஷ்டத்துல இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பீக்ல வாங்குனாங்க. சரியான இடத்துல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பயமே வந்து ஏற்பட்டிருக்காது. ஆனா சரியான இடத்துல பலரும் வந்து வாங்கல. அப்படி இன்னும் சில பேர் கல் மனசோட ஓகே நான் வெயிட் பண்றேன்ப்பான்னு வெயிட் பண்ணவங்க, இப்போ 100% வரைக்கான ப்ராஃபிட்ட வந்து சில்வர் பீஸ்ல பார்த்துருப்பாங்க. ஆனா, ஸோ தவறான இடத்துல வாங்கி, ஸோ அந்த ஹோல்டு பண்றதுக்கான மனதைரியமும் இல்லாதவங்க நஷ்டத்துல வித்துட்டு, இதுல இருந்த கம்ப்ளீட்டான ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த இடத்துல சில்வர் 50% கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு பல முன்னணி பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தினம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. 50% சில்வர் கிராஷ் ஆகுன்ட்டு. பட் சில்வர் பார்த்தீங்கன்னா 100% ஏறிருச்சு. 2 மாசத்துல 100% வரைக்கான ரிட்டர்ன குடுத்திருக்கு. ஸோ கடந்த ஒரு 10 வருஷத்துல கோல்டு ரிட்டர்ன் எவ்வளோ குடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 5.5% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 2016ல இருந்து இப்போ 2026 ஜனவரி வரைக்கும். ஆனா, கடந்த 10 வருட ரிட்டர்ன் சில்வர் பார்க்கும்போது 7.7 டைம்ஸ் ரிட்டர்ன வந்து குடுத்திருக்கு. ஸோ இதே தான் 20 வருட ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும், கோல்ட பீட் பண்ண ஒரு துளி, ஒரு படி அதிகமான ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து குடுத்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. டவுட்டா இருந்ததுன்னா நீங்களே தாராளமா போய் செக் பண்ணலாம். கோல்டு பார்க்கும்போது லாஸ்ட் 20 வருஷத்துல 17 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டர்ன போஸ்ட் பண்ணியிருக்கு. இதே சில்வர் பார்க்கும்போது 18 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் லாங் டெர்ம்ல. ஸோ லாங் டெர்ம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக இத வந்து நான் சொல்றேன். ஸோ சரியான ஒரு டைம்ல வாங்கணும். இப்போதைக்கு கோல்டு நான் வாங்குவேனா? டெஃபினட்டா மாட்டேன். சில்வர் வாங்குவேனா? டெஃபினட்டா மாட்டேன். இந்த டைம்ல கோல்ட வந்து நான் ஹோல்டு தான் பண்ண போறேன். அதுல வந்து நான் விக்க போறதில்ல. பட் சில்வர் பீஸ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கேன். ஸோ டெஃபினட்டா வந்து பண்ணுவேன். ஏன்னா, நான் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு வளர்ச்சி வந்து கிடைச்சிருக்கிறதுனால, ஸோ பண்ணிட்டு ஒரு நல்ல எனக்கு இந்த 3 டைம்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நான் பார்த்ததும், ஸோ அதில வந்து புக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்ட காலகாலத்துக்கு அப்படியே அந்த ETFலயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இத வந்து இந்த வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். சில்வர் ETFல நான் என்ன பண்ண போறேங்கிறத, அத நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்பவும் போய் வாங்கணுன்ட்டு அலமோதிட்டு இருக்காங்க. இப்ப போய் வாங்குனா பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. மாறா பெரிய ரிஸ்க்ல உட்காருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும்னு நான் நெனச்சேன். தெரியப்படுத்திட்டேன். ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி போங்க. ஆல்ரெடி நடந்த ஒரு இடத்துக்கு பக்கம், ஆல்ரெடி ராலி நடந்த பக்கம் நம்ம போறதுல எந்த அர்த்தமும் இல்லங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கோல்டா இருந்தாலும் சரி, சில்வரா இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ நெட்வெப் டெக்னாலஜியோட Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேத்து வந்திருந்தது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 147% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எனக்கு IPOல கிடைச்சது. ஸோ இந்த நிறுவனத்தோட பிசினஸ் பற்றியான புரிதல் எல்லாம் எனக்கு இப்பவுமே இல்ல. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவன பங்கோட விலை ஓவர் வேல்யூடா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பங்குலலாம் இந்த வேல்யூவேஷன் எத்தனை நாட்களுக்கு சஸ்டெயின் ஆகும்னு தெரியல. பட் ஸ்டில் சஸ்டெயின் ஆயிட்டே தான் இருக்கு. IPOல இருந்து இப்போ வரைக்கும் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன் டபுள் த ரிட்டர்ன் தான் எனக்கு IPOல வந்து கிடைச்சது. பட் அங்கேருந்து இது இன்னும் ஒரு வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. பட் நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐபிஓவை பார்க்கணும். என்ன வேணால் வந்து நடக்கலாம். அதுவும் 1 லாக் தான் கிடைச்சது. அந்த ப்ராஃபிட்டை நம்ம விட்டுட்டோம்னா அதுவும் வந்து போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் அந்த நேரத்தில் வந்து இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி ஓவர் வேல்யூட் பங்குல போய் அதுவும் ரொம்ப வந்து புரிதல் இல்லாத ஒரு இடத்துல நம்ம போய் இருப்பது அந்தளவுக்கு சேஃப்டி இல்லைங்கிறது நான் திரும்ப வந்து சொல்லிக்கிறேன். அடுத்தது சிஜி பவர். அடுத்த ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இந்த சிஜி பவர். இப்போ பார்த்தீங்கன்னா சிஜி பவருக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்திருக்கு. டேட்டா சென்டர் செக்மெண்ட்குள்ள சிஜி பவர் என்டர் ஆகுறாங்க. டால் கிராஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டர் வந்து போட போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இந்த டேட்டா சென்டருக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட். இது டைரெக்டாக வந்து யூஎஸ்க்கு வந்து இவங்க ஏற்றுமதி பண்ண போகிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், மிகப்பெரிய ஒரு ஆர்டர், அதுவும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிஜி பவர் வின் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஆனால் இந்த சிஜி பவரும் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பங்கு தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு 80 PE கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிஜி பவர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வேல்யூவேஷன் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது. அதே மாதிரி என்னங்க அதான் டேட்டா சென்டருக்குள்ளே போகிறாங்கல்ல, ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நண்பர்கள் கிட்ட இருக்கலாம். ஆனால் ஸோ இன்னும் சில எம்என்சி, இந்தியாவில் லிஸ்டான எம்என்சி நிறுவனங்கள் இருக்குது. அவங்களும் நல்ல ஒரு போட்டியை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செய்திகளை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நல்ல ஸ்விங்கில் ஓடிட்டுருக்கு. லாஸ்ட் பீக்லேருந்து ஒரு நல்ல சரிவும் பார்த்தீங்கன்னா இந்த சிஜி பவரில் ஏற்பட்டிருக்கு. ஸ்டில் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. மேபி ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வருது அப்படின்னா அப்போ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இது சிஜி பவர் பற்றியான அப்டேட். அடுத்தது ஸோ ஜியோ மார்ட் பற்றியான அப்டேட். ரிலையன்ஸ் ஜியோ மார்ட்டோட அப்டேட்டு என்னென்னா, இப்போது லாஸ்ட் குவார்ட்டரில் இந்த Q3ல ஜியோ மார்ட் வந்து 2வது லார்ஜஸ்ட் குயிக் காமர்ஸ் கம்பெனியாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 1.6 மில்லியன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு இருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் இருக்காங்க. ஸோ 2வது பார்க்கும்போது நம்ம ஜியோ மார்ட் இருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட் இருக்காங்க. இதுதான் கடந்த குவார்ட்டரோட நிலைமையாக வந்திருக்கு. ஸோ ஜியோ மார்ட் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை பற்றியெல்லாம் பெருசாக யாருமே வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போய் வெளியே போய் பாருங்கள், ரிலையன்ஸை பற்றி பெருசாக யாருமே வந்து டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உளவியல் தான் இப்போ இங்கே வந்து ஓடிட்டுருக்கு. பட் நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அம்பானி, அதானி, டாட்டா அப்படின்ட்டு சுற்றிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் அனைவரும் சமம் தான். இவன் நல்லவன், அவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே என்கிட்ட இல்லை. ஸோ எளிய எப்படி வேணால் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக தான் பார்ப்பேன். இங்கே எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண வர்றது லாபத்துக்காக மட்டும்தானே தவிர சேவை நோக்கத்துக்காகலாம் யாரும் வருவதில்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு பிலீஃப். இது உங்கள் மேலே நான் திணிக்க விரும்பலை. இது என்னுடைய பிலீஃப் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நான். ஸோ இந்த ஜியோ மார்ட் ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து இதுக்கு முன்னாடி டன்சோவில் வந்து ஒரு லாஸை புக் பண்ணாங்க. ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ணி அப்படியே நிறுவனத்தையே முடிச்சிட்டாங்க. அதில் 25% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா டன்சோவில் ரிலையன்ஸோட இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனிலாம் பெருசாக சர்வைவ் ஆக முடியல. அதை பெருசாக வந்து பேசி ஊதி பெரிதாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பிடிக்காத ஒரு நிறுவனத்தோட ஃபெயிலியர் எடுத்து தொடர்ந்து வந்து பேசுகிறாங்க. பட் அவங்களுடைய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இமயமலை சைஸுக்கு இருக்கும். அது நமக்கு அன்றைக்கே தெரியாது. ஃபெயிலியர் கடுகு சைஸுக்கு இருக்கும். அதோட லாஸ் என்ன தெரியுமா? அரௌண்ட் ஒரு 1500 crores தான் இந்த டன்சோவில் ரிலையன்ஸுக்கு ஏற்பட்ட நஷ்டம். பட் அதே நேரத்தில் இப்போ அவங்களுடைய ஓன் அந்த ஆப்பான ஜியோ மார்ட் பிளாட்ஃபார்மான ஜியோ மார்ட்டை இப்போது செகண்ட் இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் பல டார்க் ஸ்டோரை வந்து அவங்க உருவாக்கிட்டு வராங்க. கூடவே நல்ல ஒரு இது இருக்குது. ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் கடைகள் நிறையா இருக்குது சிட்டிக்குள்ளே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பக்கம் டன்சோவோட வீழ்ச்சி பெருசாக பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஜியோ மார்ட்டோட எழுச்சியை பற்றி பெருசாக கவர் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு பக்கம் நெகட்டிவ் மட்டுமே கேட்டு ஸோ ஒரு பங்கை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமையில் பல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க.
பட் என்ன நடக்குது? நெகட்டிவையும் நம்ம பேசணும். பாசிட்டிவையும் வந்து பேசணும். பாசிட்டிவையும் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ அ புரியும் நான் நெனைக்கிறேன் நண்பர்களுக்கு. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து என்ன மாரியான ஒரு வளர்ச்சிய குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இன்னும் பல அப்டேட் இருக்கு. அடுத்து வந்து நம்ம இந்த ஜியோ ஸ்டார், இந்த ஹாட்ஸ்டார் ரிலேட்டட் இந்த ஸ்டார் டிவி, இந்த மீடியா செக்மெண்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாரியான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.